TBC Tamil News. TBC-யின் தலைப்புச் செய்திகள். முப்படைகளையும் அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியால் வெளியீடு. தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி தகுதியற்றவர் என்று அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு நிராகரிப்பு. முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்ய சிபாரிசு செய்தவர்கள் தொடர்பான விசாரணைக்கு தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதாக ஜனாதிபதி அறிவிப்பு. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பொய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எம்.ஏ. சுமந்திரன் குற்றச்சாட்டு. சர்வதேச நாணய நிதியத்துடன் நிகழ்நிலை விவாதத்திற்கு வருமாறு ஜனாதிபதி விடுத்த சவாலை எதிர்கொள்ள தயாராகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி. ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் சட்ட மீறல்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தினால் அரச வருமானம் 20,000 கோடி ரூபாவால் குறையும் என்கிறார் ஜனாதிபதி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBC-யின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் பொது ஒழுங்கை பேணுவதற்கு சில பிரத்யேகமான பகுதிகளில் முப்படைகளையும் அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெளியிட்டிருக்கிறார். பொது பாதுகாப்பு ஒழுங்கு விதிகளின் கீழ் சில குறிப்பிட்ட நிர்வாக மாவட்டங்களிலும் அவற்றை அண்டியுள்ள கடற்பரப்பிலும் போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு ஆயுத படைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் பொது ஒழுங்கை பேணுவதற்கு சில பிரத்யேகமான பகுதிகளில் முப்படைகளையும் அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வெளியிட்டிருக்கிறார். பொது பாதுகாப்பு ஒழுங்கு விதிகளின் கீழ் சில குறிப்பிட்ட நிர்வாக மாவட்டங்களிலும் அவற்றை அண்டியுள்ள கடற்பரப்பிலும் போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு ஆயுத படைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க தவறியதால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என்று அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்டது. மனுவை தாக்கல் செய்தவர் நீதிமன்ற செலவு தொகையாக 50,000 ரூபாவை செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தவறான தகவல்கள் உள்ளடங்கியிருந்ததாகவும் அதனால் அது அரசியல் அமைப்பின் 92வது சரத்தை மீறி இருக்கிறது என்றும் சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புல்லே வாதிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்வதற்கு சிபாரிசு செய்தவர்களை பொறுப்பு கூற வைப்பது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஏனைய கட்சிகளின் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடனான சந்திப்பின் போது விடுக்கப்பட்ட வேண்டுகோள் ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே ஜனாதிபதி இந்த அறிவிப்பை செய்தார். மாளிகாவத்தையில் உள்ள ஜமியத்துல் உலமாவின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் அந்த அமைப்பின் தலைவரையும் நிறைவேற்று சபை உறுப்பினர்களையும் சந்தித்து பேசினார். இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி பொருளாதார மீட்சிக்காக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டத்தை தொடர்வதற்கு மக்களின் ஆணையை கேட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டார். தேர்தலில் அவர் வெற்றி பெற மௌலவிகள் தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கினர்.
இந்நிலையில் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்களை தகனம் செய்ய உத்தரவிட்டவர்களுக்கு எதிராக தனது எதிர்கால அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். கிழக்கில் அக்கரைப்பற்றில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வலுக்கட்டாய தகனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது அரசாங்கம் இழப்பீட்டை வழங்கும் என்று கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பெரிய அளவிலான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் தெளிவுபடுத்தி ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பெரிய அளவிலான பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்நிதியானது குறிப்பிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற தோற்றப்பாடு வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பன்முகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் இவ்வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு உதவியாக அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் அபிவிருத்திக்கான முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன. இக்கோரிக்கைகளின் அடிப்படையில் வெவ்வேறு தொகைகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிதி மேற்சொன்ன அபிவிருத்தி பணிகளுக்காக நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றதே தவிர எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை. அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற தவறான விஷம பிரசாரங்கள் காரணமாக இவ்வறிக்கை வெளியிடப்படுகின்றது என அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்களில் முதல் குழுவினர் இன்று இலங்கை வந்து சேர்ந்தனர். இன்னொரு குழுவினர் விரைவில் வரவுள்ளனர். பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே வந்துவிட்டனர். தேர்தல்களுக்கான ஆசிய கட்டமைப்பில் இருந்து பிரதிநிதிகள் எதிர்வரும் வாரங்களில் வருகை தரவுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் நிகழ்நிலை விவாதத்திற்கு வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த சவாலை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்ள தயாராகவிருப்பதாக அதன் பாராளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான கலாநிதி ஹர்ஷடி சில்வா இன்று அறிவித்துள்ளார். எந்த நேரத்திலும் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். இதேபோன்ற நிலைப்பாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் எடுத்திருந்தார். அரசாங்கம் செய்திருக்கும் உடன்படிக்கையில் தாங்கள் செய்யவிருப்பதாக உத்தேசிக்கும் மாற்றங்கள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் எத்தகைய பிரதிபலிப்பை வெளியிடுவார்கள் என்பதை அறிய அவர்களுடன் நிகழ்நிலை விவாதம் ஒன்றுக்கு வர முடியுமா என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில தினங்களுக்கு முன்னர் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான செயல்முறைகள் ஒழுங்கான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னைய ஜனாதிபதி தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் சட்ட மீறல்கள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் நிலவரம் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க நேற்றைய தினம் தெரிவித்தார். இந்த தடவை நகரங்களில் அலங்காரங்கள், சுவரொட்டிகள் அல்லது பதாதைகளை பெரும்பாலும் காணவில்லை என்றும் அது பணத்தை மீதப்படுத்த உதவுவதுடன் சுற்றாடல் மாசடைவதை குறைப்பதாகவும் இதற்காக மக்களுக்கும் போலீசாருக்கும் நன்றி கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அண்மை காலத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தற்போது பக்குவமானவர்களாக மாறிவிட்ட வாக்காளர்கள் தேர்தலை சுதந்திரமானதாகவும் நீதியானதாகவும் நடத்துவதை உறுதிப்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் ரத்நாயக்க மகிழ்ச்சி தெரிவித்தார். அதேவேளை உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பில் அண்மையில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இன்று தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் கூடி ஆராய்ந்தனர்.
தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தினால் அது அரச வருமானத்தை வருடாந்தம் 20,000 கோடி ரூபாவினால் குறைக்கும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் கூறினார். மாவனெல்லையில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய விக்ரமசிங்க, தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் வரி குறைப்பு யோசனைகள் இலங்கை பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். நாடு தற்போது ஒரு தொங்கு பாலத்தின் ஊடாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பாலம் வெட்டப்பட்டுவிடும். இறுதியில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். குறித்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாசித்து முடிக்க 3 நாட்கள் சென்றதாக கூறிய ஜனாதிபதி, மக்கள் அதை வாசித்து முடிக்க 3 மாதங்கள் எடுக்கும் என்றும் கூறினார். அதை வாசிக்க வேண்டுமென்று அக்கறைப்பட வேண்டாம் என்று தெரிவித்த அவர், வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க இறுதி நேரத்தில் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஏதாவது தந்திரத்தை செய்வதில் நாட்டம் காட்டக்கூடும் என்று சிலர் சந்தேகம் கிளப்புகிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்று அதன் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கூறினார். கம்பஹா மாவட்டத்தில் மினுவாங்கொடையில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசாங்க ஊழியர்கள், போலீசார் மற்றும் ஆயுத படைகளில் பெரும்பான்மையானவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த தடவை விக்ரமசிங்க எந்த தந்திரத்தையும் செய்ய முடியாமல் போகும் என்று கூறினார். மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக முதற் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்கவிருப்பதாக கூறிய அனுரகுமார, இதுகால வரையில் அரசாங்கங்கள் குறிப்பிட்ட சில குடும்பங்களினதும் அவர்களின் நண்பர்களினதும் நலன்களை பாதுகாப்பதற்காகவே அமைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். இத்துடன் டிபிசியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.